good evening to all. So today we are going to discuss about IAC. Okay, it's a more important when it comes to cloud and DevOps. Okay, so இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏடபிள்யூஎஸ்ல எல்லாம் மேனுவலா பண்ணும். மேனுவலா என்ன பண்ணும், நம்ம போய் ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுவோம், டீடைல்ஸ் கொடுத்து மேனுவலா நம்ம தான் பண்ணுவோம். ஆஸ் எ ஹியூமன் நம்ம மேனுவலா ஒரு S3 பக்கெட் கிரியேட் பண்ணுவோம், நம்ம மேனுவலா VPC கிரியேட் பண்ணுவோம், நம்ம மேனுவலா சப்நெட் கிரியேட் பண்ணுவோம், NAT கேட்வே நம்ம மேனுவலா பண்ணுவோம். அப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த மேனுவல்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணதான் ஐஏசி டூல் கண்டுபிடிச்சாங்க. they introduced a tool called IAC tool. அப்போ இந்த ஐஏசி டூல் என்ன பண்ணும் நான் சொல்றேன். இந்த ஐஏசி டூல் யூஸ் பண்ணி நீங்க மேனுவலா பண்றதுக்கு பதிலாக ஒரு ஃபைலில் நீங்க எதெல்லாம் மேனுவலா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு ஈஸ்ட் இன்ஸ்டன்ஸ் நீங்க மேனுவலா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மேனுவலை ஒரு HCL கோடு, ஓகே, ஒரு கோடா ஒரு ஃபைல எழுதிடுவோம். ஓகே, இப்போ EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்னென்ன டீடைல்ஸ் கொடுக்கணுமோ அந்த டீடைல்ஸ்லாம் இந்த ஃபைலுக்குள்ள கொடுத்து ஒரு கோடு மாதிரி எழுதுவோம். ஓகே, ஒரு கோடு மாதிரி இந்த ஃபைலுக்குள்ள எழுதி, ஓகே, வில் பி ரைட்டிங் அ கோட் இன்சைட் திஸ் ஃபைல். ஓகே, இப்போ இந்த கோடை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். அப்போ S3 கிரியேட் பண்றதுக்கு வில் பி ரைட்டிங் சம் கோட். அந்த இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணா வில் பி கிரியேட்டிங் S3 பக்கெட். VPC கிரியேட் பண்றதுக்கு ஒரு கோட் எழுதுவோம், அந்த கோடை ரன் பண்ணா உங்களுக்கு VPC கிரியேட் ஆயிடும். அப்போ நம்ம அந்த கோட் வந்து என்ன ஃபார்மேட்ல வேணா எழுதலாம். நம்ம பார்க்க போற டூல் நேம் என்ன அப்படின்னா டெராஃபார்ம். ஓகே, இப்போ டெராஃபார்ம் மாதிரி நிறைய இருக்கு, ஐஏசி டூல் இருக்கு. டெராஃபார்ம் இருக்கு, ஓப்பன் டோஃபு இருக்கு, கிளவுட் ஃபார்மேஷன், AWS கிளவுட் ஃபார்மேஷன் இருக்கு, அஜூர் ARM இருக்கு. இண்டஸ்ட்ரியில நிறைய டூல்ஸ் இருக்கு, ஐஏசி டூல்ஸ். we have lot of IAC tools. ஓகே, அப்போ எல்லா ஐஏசி டூல்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபைலில் ஒரு கோடு மாதிரி எழுதி அந்த கோடை ரன் பண்ணால் நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும். இப்போ மேனுவலா கிரியேட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா ஒரு விஷயம் சும்மாலாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணாதான் ஒரு விஷயம் கண்டுபிடிப்பாங்க. அப்போ கரெக்டாக அப்போ மேனுவலாக இருக்க ஒரு ப்ராப்ளமை அவங்க அந்த என்ன மேனுவலில் என்ன ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். மேனுவலாக நீங்கள் AWS கிரியேட் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, சிம்பிளா கம்பெனிஸ் என்ன ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா மேனுவலா நம்ம AWS ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம்னா ரீயூஸ் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எண்ட் ஆஃப் டே எல்லா IT கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, அவங்க ரெடி பண்ற அப்ளிகேஷன், ஓகே, எண்ட் ஆஃப் டே அவங்க ஒரு அப்ளிகேஷன் மேக் பண்றாங்க. அந்த அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்காக தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றாங்க. ரைட்டா ராங்? கரெக்டா? அந்த அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றாங்க. அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணும்போது there is three types of environment. நிறைய environment இருக்கு. நான் பேசிக்கா ஒரு 3 environment டிஸ்கஸ் பண்றேன். dev environment, test environment, நிறைய environment இருக்கு. I'll discuss 3 more. அப்புறம் production environment, prod சொல்லுவாங்க, production and prod. இப்போ எதுக்கு இந்த 3 types of environment அப்படின்னா ஃபர்ஸ்ட் production environment என்ன சொல்றேன். production environment அப்படின்னா ஒரு சர்வர்ஸ் உங்க அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு தேவையான எல்லா செட்டப் பண்ணிடுவாங்க. தட்ஸ் கால்ட் ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட். உங்க அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் என்வரான்மெண்ட் என்ன சொல்லிடுறேன், உங்க அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செட் பண்றதா என்விரான்மெண்ட். சிம்பிள். இப்போ ஒரு ஆப்பை ரன் பண்ணணும் அப்படின்னா என்ன தேவை, உங்களுக்கு ஒரு மிஷின் தேவை, ஒரு சர்வர். ஓகே, அந்த சர்வர்ல you have to install server software. நார்மலாக ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோம், அந்த இன்ஸ்டன்ஸ்ல OS இருக்கும், டாப் ஆஃப் OS ஒரு சர்வர், வெப் சர்வர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் டாப் ஆஃப் தட் கோட் ரன் பண்ணணும். கோட் ரன் பண்றதுக்கு என்னென்ன டிபெண்டன்ஸ் தேவையோ அதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணணும். அப்போ அந்த கோடு நான் ரன் பண்ண வைக்கிறதுக்கு நான் பண்ற பார்த்தீங்களா ஒரு செட்டப், அதான் என்விரான்மெண்ட். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த கோட் ரன் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் வேணும், அதுல அந்த செட்டப் பண்ணணும், நெட்வொர்க் வேணும், VPC வேணும், அப்போ நிறைய விஷயங்கள் தேவை அந்த கோட் ரன் பண்ண வைக்கிறதுக்கு. அந்த செட்டப்ஸ் தான் என்விரான்மெண்ட். அப்போ ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் என்னன்னா, ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்னா அந்த செட்டப் பண்ணிடுவாங்க. ஓகே, ஒரு செட்டப் பண்றது, உங்க அப்ளிகேஷன் ரன் பண்றாங்க ஒரு செட்டப், அதுதான் என்விரான்மெண்ட். அப்போ இந்த செட்டப் இருக்குல்ல, இந்த செட்டப்புக்கு ரியல் டைம் யூசர் என்ன, இப்போ நெட்ஃபிளிக்ஸ்க்கு யாரெல்லாம் ரியல் டைம் கஸ்டமர், நான் நெட்ஃபிளிக்ஸ் யூஸ் பண்றேன், நான் ரியல் டைம் கஸ்டமர். இதுல யாரெல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் யூஸ் பண்றீங்க, நீங்களும் ரியல் டைம் கஸ்டமர். அப்போ யாரெல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் ரியல் டைமா நீங்க யூஸ் பண்றீங்களோ அவங்களாம் ரியல் டைம் கஸ்டமர்ஸ் ஆஃப் நெட்ஃபிளிக்ஸ். ஓகே, அப்போ யாரெல்லாம் ரியல் டைம் கஸ்டமர்ஸ் they can access this environment. ரியல் டைம் கஸ்டமர்ஸ்லாம் இந்த என்விரான்மெண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட், ப்ராட் என்விரான்மெண்ட். இட்ஸ் கால்ட் ப்ராடக்ட். கிளியரா? இந்த என்விரான்மெண்ட்டை ரியல் டைம் யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா this is called as production environment. கிளியரா? அப்போ உங்க அப்ளிகேஷன் நீங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாரும் as a
ரியல் டைம் யூஸர் நம்ம எல்லாரும் இதை ஆக்சஸ் பண்ணணும். நம்ம தான் கஸ்டமர்ஸ் ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ். நம்ம எல்லாரும் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா இட்ஸ் கால் ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட். கிளியர்? புரிஞ்சா? ஓகே. தென் வாட் இஸ் டெஸ்டிங்? டெஸ்டிங் என்வரான்மெண்ட் அப்படின்னா என்னன்னா டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டாங்க. டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் உடனே ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்ல அந்த அப்ளிகேஷனை கான்ஃபிகர் பண்ணிட்டாங்க இல்லை டெப்ளாய் பண்ணிட்டாங்க அப்படின்னா வெதர் இட் இஸ் a குட் ப்ராக்டிஸ்? குட் ப்ராக்டிஸ் தான். வெதர் இட் இஸ் a குட் ப்ராக்டிஸ்? சொல்லுங்க, அது குட் ப்ராக்டிஸா? ஒரு அப்ளிகேஷன் நீங்க டெவலப் பண்ணணும்னா உடனே அது கஸ்டமர்கிட்ட கொடுக்கறதுக்காக ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்ல டெப்ளாய் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது குட் ப்ராக்டிஸா? இன்னும் சிம்பிளா சொல்றேன், ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்றாங்க. மேனுஃபேக்சர் பண்ண உடனே அந்த காரை வந்து ஷோரூம்ல வச்சா இட்ஸ் a குட் ப்ராக்டிஸா? ஷோரூம்ங்கிறது ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஷோரூம்க்கு ஒன்ஸ் கார் வந்துச்சுன்னா நம்ம இந்த காரை வந்து ஓட்டி பார்க்கலாம், கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணலாம். ஒரு காரை தூக்கிட்டு வந்து அப்படியே மேனுஃபேக்சர் பண்ணி ஷோரூம் வச்சா கரெக்டா? நோ. ஏன்? அந்த கார் எப்படி ஒர்க் டெஸ்ட் பண்ணல, அந்த கார் வந்து எந்த டெஸ்டிங்கையும் பாஸ் ஆகல, அவங்க கரெக்டா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒர்க் பண்றதும் பார்க்கல, எதுவுமே பண்ணாம ஒரு கார் எடுத்துட்டு வந்து ஷோரூம் வைக்கிறது இட்ஸ் நாட் குட். ஏன்னா நாளைக்கு அந்த கார் எடுத்து நம்ம ஓட்டும் போது அது கரெக்டா மைலேஜ் தரல, அவங்க சொல்ற மைலேஜ் அது கொடுக்கல, அவங்க சொல்ற மாதிரி ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? யூ வில் கெட் பேட் இம்ப்ரெஷன் ஆன் தட் கம்பெனி. ஒழுங்கா அப்ப டெஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம். அப்ப அதே மாதிரி தான் ஒரு அப்ளிகேஷனை நீங்க அப்படியே டெவலப் பண்ணி அப்படியே கஸ்டமர்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாளைக்கு கஸ்டமர் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க, ஏதோ ஒரு பக் இருக்கு அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ்? தே வில் ஃபேஸ் a issue, they will complain, they will lose the hope. கிளியர்? ஸோ அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த என்வரான்மெண்ட்ல வச்சு டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டெவலப் பண்ணிருக்காங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கும், சேம் ஆர்கிடெக்ட். ஓகே, அதுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணுவாங்க. சேம் ஆர்கிடெக்சரை அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. அப்போ அந்த டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்டுக்கு ரியல் டைம் யூசருக்கு ஆக்சஸ் இருக்காது. ஓகே, அப்போ இதே மாதிரி தான் இருக்கும் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட். இது ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட் தான் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் இருக்கும். ஆனால் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்டுக்கும் ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டுக்கு ரியல் டைம் யூசருக்கு ஆக்சஸ் இருக்கும். டெவலப்பர் என்வரான்மெண்ட்டுக்கு அந்த கம்பெனியில் இருக்க டெவலப்பர்ஸ்க்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும் தவிர, அந்த ப்ராஜெக்ட்ல இருக்க டெவலப்பர்ஸ்க்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும் தவிர ப்ரொடக்ஷன் ரியல் டைம் யூசருக்கு ஆக்சஸ் இருக்காது. கிளியரா? புரியுது? அப்போ டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்டுக்கு அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுற டெவலப்பர்ஸ் மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும். அப்போ அதில் வந்து தே வில் டெப்ளாய் த அப்ளிகேஷன், தே வில் சி வெதர் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒர்க் ஆக பார்ப்பாங்க. நெக்ஸ்ட், ஓகே, அப்போ டெவலப்பர் சைடில் அவங்க செக் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட், என்னதான் டெவலப்பர் டெஸ்ட் பண்ணாலுமே டெஸ்டிங் டீம் ஒன்று இருப்பாங்க. டெஸ்டிங் டீமோட வேலையே பக் கண்டுபிடிக்கிறது தான். 360 டிகிரியில யோசிச்சு அதில் பக் கண்டுபிடிக்கணும். எப்படி கஸ்டமர் பிஸ்னஸ் சைடும் யோசிக்கணும், கஸ்டமர் சைடும் யோசிச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 360 டிகிரி அப்படி போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க அப்ளிகேஷனை. பக் இருந்துச்சு அப்படின்னா டெவலப்பர்கிட்ட சொல்லுவாங்க, டெவலப்பர் ஃபிக்ஸ் பண்ணுவார். அப்போ அந்த டெஸ்டிங் என்வரான்மெண்ட் டெஸ்டிங் டீமுக்கு ஆக்சஸ் இருக்கும். டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவாங்க, அதில் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்ளிகேஷனை 360 டிகிரியில் போட்டு. அப்போ வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க. பக் இருந்தால் டெவலப்மெண்ட்டை கொடுத்துருவாங்க, திரும்பி டெவலப்பர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க, பக் பண்ண கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ் டெஸ்டிங். திஸ் கால் கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ் டெஸ்டிங். எப்போ பக் நோ பக் ஜீரோ பக்னு ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ அந்த அப்ளிகேஷனை ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ ரியல் டைம் யூசர் ஆக்சஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்க என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் இருக்கா, அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம். S3 ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்ல உங்க அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு ஒரு இன்ஃப்ரா கிரியேட் பண்றாங்க. அப்போ அந்த ஆர்கிடெக்சர்ல S3 பக்கெட்டு, இன்ஸ்டன்ஸ், RDS டேட்டா பேஸ் இது எல்லாமே யூஸ் பண்றாங்க. குட். அப்போ மேனுவலா ஒரு கிளவுட் இன்ஜினியர் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் பண்ணி கொடுக்குறாரு. குட், ஃபைன். நாளைக்கு டெஸ்டிங் என்வரான்மெண்ட் போகும்போது டெஸ்டிங்கையும் அதே ஆர்கிடெக்சர் ரிப்பீட் பண்ணும். ஆமா, ரைட்டா? ரிப்பீட் பண்ணுமா? அதே ஆர்கிடெக்சர் ரிப்பீட் பண்ணும். அப்போ அதே மாதிரி இன்னொரு இன்ஸ்டன்ஸ், அதே மாதிரி S3 பக்கெட், we have to create another one for testing team. ப்ரொடக்ஷனுக்கும் அதே மாதிரி தான் இன்னொன்று கிரியேட் பண்ணோம். அப்போ ஒரே ஆர்கிடெக்சரை we are repeating 3 times. am I right or wrong? am I right? ரிப்பீட் பண்றோமா? இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த IAC டூல் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்ல அந்த அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு நமக்கு என்ன செட்டப் வேணுமோ அந்த செட்டப்புக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இதுல மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபைல் ரன் பண்ணா எனக்கு அந்த செட்டப் வந்துடும், உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைச்சிடும். இதே ஃபைல் நான் என் டெஸ்டிங் டீமுக்கு ஷேர் பண்ணி இந்தப்பா இதை ரன் பண்ண உனக்கு அந்த டெஸ்டிங்க்கு தேவையான செட்டப் வந்துடும். இதே ஃபைல் நான் ப்ரொடக்ஷனுக்கு ஷேர் பண்ணணும். அப்போ நான் ஒரு வாட்டி கோட் எழுதி ஐ கேன் கிரியேட் மை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெனி டைம்ஸ். ஐ எம் ரைட் ஆர் ராங்? ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா இல்லையா? மேனுவலாக கிரியேட் பண்ணுறப்போ ஒரு ரீயூஸ் பண்ணுறதுக்கும் இருக்கு, புரியுதா? மேனுவலாக ரீயூஸ் பண்ண முடியாது, பட் கோட் ஆயிடுச்சா we can reuse it.
Problem is solved or not? Just give yes or no. Clear? Good. Good. Problem solved ஆயிடுச்சு. கரெக்டா? ஏன்னா மேனுவலா நீங்க பண்றீங்கன்னா நீங்க ரிப்பீட் பண்ணுவீங்க ப்ராசஸ். அப்போ நீங்க ப்ராசஸை ரிப்பீட் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. மேன் பவர் நிறைய லைக் டாக்கர் மாதிரி வச்சுக்கலாம். லைக் டாக்கர் மேன் பவர் நிறைய வேணும். பட் இங்க அப்படி இல்லை. ஒரே டைம் நான் ஒரு ஃபைல் டாக்கர் ஒரு டைம் நான் டெராஃபார்ம் ஃபைல் இல்லை ஒரு ஐஏசி ஃபைல் ஒரு வாட்டி நான் அந்த கோடு எழுதிட்டேன். ஒரு வாட்டி அந்த கோடு நான் எழுதிட்டேன் அப்படின்னா அந்த கோடை நான் யாருக்கு வேணா ஷேர் பண்ணி அந்த கோடை ரன் பண்ணாலும் உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும். தட்ஸ் ஆல். செகண்ட் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது? டைம் கன்சியூம் ஆகுமா? மேன்லா பண்ணும்போது நிறைய டைம் கன்சியூம் ஆகும். கரெக்டா? பட் ஒரு டூல் பண்ணும்போது நிறைய டைம் கன்சியூம் ஆகாது. 24/7 இதெல்லாம் ஒர்க் பண்ண முடியும். பட் ஹியூமனால 24 நைட்டு 12 மணிக்கு எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணால் இந்த ஃபைலை ரன் பண்ணால் எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும். பட் மேனுவலாக அது பண்ணுற பாசிபிள் கிடையாது. உங்கள் டீம் அவைலபிளாக இருந்தால் மட்டும் தான் யூ கேன் டூ தட் ப்ராசஸ். லாஸ்ட் ஒன். ஓகே, யூ கேன் மெயின்டைன் லாட் ஆஃப் வெர்ஷன்ஸ். உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நிறைய வெர்ஷன்ஸ் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ வேர்ஷன் 1ல் ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ஷன் 1ல் என்னென்ன இருக்குது அப்படின்னா என்னென்ன சர்வீஸ் யூஸ் பண்ணி இன்ஃப்ரா கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா விபிசி யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஐஏஎம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, தென் EC2 யூஸ் பண்ணியிருக்கீங்க, தென் RDS யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. வேர்ஷன் 1ல் இது யூஸ் பண்ணி நீங்கள் மேனுவலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டீங்க. சூப்பர். இப்போது ஒரு S3 பக்கெட் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு S3 பக்கெட் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. வேர்ஷன் 2ல் ஒரு அடுத்த அப்டேட்டில் S3 பக்கெட் கிரியேட் பண்ணி அதில் டேட்டா ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னா what will be the drawback? என்ன ட்ராபேக் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, S3 பக்கெட் கிரியேட் பண்ண என்ன ட்ராபேக் அப்படின்னா S3 பக்கெட்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்க, டேட்டாவும் ஸ்டோர் பண்ணிட்டாங்க. பட் வேர்ஷன் 2 ப்ராப்பராக ஒர்க் ஆகல. வேர்ஷன் 1 S3 பக்கெட் கிரியேட் பண்ணுற முன்னாடி S3 பக்கெட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ராப்பராக வேர்ஷன் 1ல் ஒர்க் ஆச்சு. வேர்ஷன் 2ல் என்ன அப்டேட் பண்ணுறாங்க? S3 பக்கெட் கிரியேட் பண்ணி அதில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறாங்க. அப்போது அது அந்த செட்டப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம். அந்த செட்டப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அந்த வேர்ஷன் 2 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் ஆகலை, ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. இப்போ என்ன பண்ணுவோம் கம்பெனிஸ்? வேர்ஷன் 2லேருந்து வேர்ஷன் 1க்கு போகணுமா? கரெக்டா இல்லையா? கரெக்டா. அப்போ வேர்ஷன் 2 ப்ராப்பராக ஒர்க் ஆகல. S3 பக்கெட், அப்போ S3 பக்கெட்ல ஏதோ கான்ஃபிகரேஷன் ப்ராப்ளம். இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேர்ஷன் 2 அவங்க ஓகே வேர்ஷன் 2 வந்து உங்க கிளைண்ட் ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களால they will face some issue. ஏன்னா ப்ராப்பராக டேட்டா ஃபிட்ஸ் ஆகல, ஏன்னா S3 பக்கெட் ப்ராப்பராக ஒர்க் ஆகல. அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க கம்பெனி? டக்குன்னு ரோல் பேக் பண்ணிடுவாங்க. வேர்ஷன் 1க்கு ரோல் பேக் பண்ணிடுவாங்க. சரி, மேனுவலாக பண்ணிட்டோம், இட் வில் பி டிஃபிகல்ட். கரெக்டா? ஏன்னா அந்த S3 பக்கெட் ரிமூவ் பண்ணி பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? இவங்க இன்டர்னலாக டீம் வச்சு ஏன் ஒர்க் ஆகல அதெல்லாம் செக் பண்ணி ட்ரபிள் ஷூட் பண்ணி S3 பக்கெட்டை ஒர்க் பண்ண வச்சு திரும்பி வேர்ஷன் 3 இல்லை வேர்ஷன் 2.1 2.2 லான்ச் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய வேர்ஷன்ஸ் மேனுவலாக மெயின்டைன் பண்ண முடியுமா? வேர்ஷன் 1, வேர்ஷன் 2, வேர்ஷன் 3 உங்கள் இன்ஃப்ரா மெயின்டைன் பண்ண முடியுமா? ரோல் பேக் ஒரு வருஷன்லேருந்து பின்னாடி போகலாம். ஒரு 10-20 வருஷம்னா வெதர் யூ கேன் ரோல் பேக் மேனுவலாக பண்ணும்போது உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, செகண்ட் என்ன ஆட் பண்ணாங்க, தேர்ட் வருஷன் என்ன ஆட் பண்ணாங்க, ஃபோர்த் வருஷன் என்ன ஆட் பண்ணாங்க. வெதர் அந்த ஆர்கிடெக்சர் பெருசாகிட்டே போகும். அப்போ அது இந்த ரோல் பேக் பண்ணுறது ஈஸியாக கஷ்டம். அது ஞாபகம் வச்சு என்னென்ன இருந்துச்சு சொல்லு முடியுமா? இன்னும் சிம்பிளாக கேட்குறேன். ஓகே, இன்னும் சிம்பிளாக கேட்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ வந்து ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் திஸ் ஸ்மால் எக்ஸாம்பிள். ஓகே, உங்க கம்பெனி வந்து பில் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 10 வருஷம் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த 10 வருஷத்துல உங்க கம்பெனி என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க ஞாபகம் முடியுமா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் லைக் என்னென்ன செட்டப்லாம் மாற்றிருக்காங்க ஞாபகம் முடியுமா? ஒரு ரெண்டு லாஸ்ட் 2 இயர்ஸ்ல என் கம்பெனிஸ்ல இதெல்லாம் மாறி இருக்குன்னா அதெல்லாம் உங்களை அஸ் ஹியூமன் அது மாதிரி தான் உங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும். 10 வருஷத்துக்கு என்னென்ன மாற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? அப்போ இது வந்து அந்த டூலால முடியும். வேர்ஷன்ஸ் அதால மெயின்டைன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வெர்ஷன், செகண்ட் வெர்ஷன், தேர்ட் வெர்ஷன் இட் கேன் மெயின்டைன். அப்போ ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வேணுமா அந்த கோடு மட்டும் எடுத்து நீங்க ரன் பண்ணீங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துடும். செகண்ட் வெர்ஷன் வேணுமா அந்த கோடு மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா யூ வில் கெட் வெர்ஷன் 2. வெர்ஷன் 3 வேணுமா அந்த கோடு மட்டும் ரன் பண்ணீங்கன்னா வெர்ஷன் 3. வெர்ஷன் 4, 5, 6, 7 எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோட் அந்த கோடு எடுத்துருக்கீங்க அந்த கோடு ரன் பண்ணீங்கன்னா யூ வில் கெட்டிங் தி இன்ஃப்ரா. கிளியர்? ஸோ அப்போ எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது ஐஏசி டூல்ங்கிறது. ஸோ அப்போ அந்த ஐஏசி டூலோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஓகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் கோட். அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் கோட் அப்படின்னா கோடு எழுதி கோடு மூலியமா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போறோம். அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன கிரியேட் பண்ண போறோம்? இன்ஸ்டன்ஸ், அது ஒரு இன்ஃப்ரா.
S3 bucket. We'll be getting lot of infrastructure. Got it? Got it? Clear? Everyone clear? Got it? So upon the AWS, okay, AWS default we have AWS cloud formation இருக்கு. Okay, cloud formation இருக்கு. Okay. Okay, there is a service called AWS cloud formation. Okay, இந்த cloud formation tool போயிட்டு இது ஒரு IAC tool தான். Okay, AWS இருக்கு. AWS இது ஒரு service. AWS cloud formationங்கிறது ஒரு service. See infrastructure as code. இப்போ இந்த சர்வீஸ்ல போயிட்டு நீங்க ஒரு ஃபைல் ஓபன் பண்ணி JSON உங்களுக்கு என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுமோ என்ன இன்ஃப்ரா கிரியேட் பண்ணுமோ அது கோடா மென்ஷன் பண்ணிக்கலாம். கோடா எழுதி நீங்க JSONல கோடா எழுதலாம் ஆர் YAML லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கோடா எழுதலாம். கோடா எழுதி இந்த கோடை ரன் பண்ணீங்கன்னா சூப்பர் எல்லாமே கிரியேட் ஆயிடும். பட் எல்லா இன்ஃப்ரா கிரியேட் ஆகும். பட் இந்த கிளவுட் ஃபார்மேஷன்ல என்ன டிராபேக் அப்படின்னா இந்த கிளவுட் ஃபார்மேஷன் டூல் யூஸ் பண்ணி நீங்க AWSல மட்டும்தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண முடியும். அசூர்லயோ GCPலயோ கிரியேட் பண்ண முடியாது. AWS கிளவுட் ஃபார்மேஷன் இருக்கு, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க ரிசோர்ஸ் அது மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். நாளைக்கு உங்க ப்ராஜெக்டை அசூருக்கு மைக்ரேட் பண்றீங்க அப்படின்னா AWS கிளவுட் ஃபார்மேஷன் வச்சு நீங்க அசூர்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண முடியாது. பிகாஸ் AWS கிளவுட் ஃபார்மேஷன் only support for AWS infrastructure. Clear? புரியுதா? அது மாதிரி அசூர்ல ARM ஒன்று இருக்கு. ARMும் அதே மாதிரி தான் அவங்களோட ரிசோர்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் ஆட்டோமேட் பண்றது. அப்போ இப்போ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா ப்ரொவைடர் வெண்டார் லாக்கா இருக்கு. வெண்டார் லாக்னா என்ன? நாளைக்கு நீங்க மைக்ரேட் பண்றீங்க AWS இருந்து அசூர் போறீங்க அப்படின்னா அப்போ கஷ்டமாயிடும். நீங்க கஷ்டப்பட்டு எழுதின கோட் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். மைக்ரேட் பண்றது கஷ்டமா இருக்கும். இதே Terraform யூஸ் பண்றீங்க அப்படின்னா it supports all the most of the cloud provider. Terraform யூஸ் பண்ணி நீங்க AWSலயும் இன்ஃப்ரா கிரியேட் பண்ண முடியும், அசூர்லயும் இன்ஃப்ரா கிரியேட் பண்ண முடியும், GCPலயும் கிரியேட் பண்ண முடியும். அப்போ நாளைக்கு AWSல இருந்து ப்ராஜெக்ட் அசூர் போகுது அப்படின்னா நீங்க Terraform யூஸ் பண்ணி AWSல இருந்து அசூருக்கு இன்ஃப்ரா மைக்ரேட் பண்ணிக்க முடியும். அப்போ Terraform support lot of cloud providers. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? Than learning cloud formation, than learning ARM, will be learning Terraform. ஏன்னா Terraform யூஸ் பண்ணி நீங்க AWSஓ இல்லை அசூரோ இல்லை கூகுள் கிளவுடோ இல்லை டிஜிட்டல் ஓஷனோ எதுல வேணா யூ கேன் கிரியேட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். I'll show you Terraform cloud provider. See, browse providers. இவ்வளோ ப்ரொவைடர்ஸை Terraform சப்போர்ட் பண்ணுது. கிளியர்? Got it? இவ்வளோ ப்ரொவைடர்ஸை Terraform is supporting. Got it? ஓகே, இவ்வளோ ப்ரொவைடர்ஸ் லைக் AWS சப்போர்ட் பண்ணி AWS நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிக்கலாம் Terraform யூஸ் பண்ணி. அசூர்ல நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிக்கலாம். கூகுள் கிளவுட்ல நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிக்கலாம். Kubernetesல கேன் கிரியேட். ஸோ இந்த எல்லா கிளவுட் ப்ரொவைடர்ஸ்லையும் யூ கேன் கிரியேட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். Got it? Fine. Everyone clear? Okay. So what I'm coming to say is உங்க எண்ட் கோல் AWS நம்ம மேனுவலா படிக்கிறது எதுக்கு அப்படின்னா மேனுவலா உங்களுக்கு ஐடியா இருந்தால் தான் ஆட்டோமேட் பண்ண முடியும். மேனுவலா AWS படிக்காம உங்களால் ஆட்டோமேட் பண்ண முடியாது. இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஸோ அப்போ AWS ஃபர்ஸ்ட் மேனுவலா படிக்கிறோம், அப்புறம் Terraform யூஸ் பண்ணி வில் பி ஆட்டோமேட்டிக். ஓகே, ஆட்டோமேட்டட். கிளியர்? வில் டு த ஆட்டோமேஷன். காட் இட்? ஃபைன். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். ஓகே, பட் Terraform எப்படி பண்ற ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். பட் இன் அப்கமிங் Terraform கிளாஸ், ஓகே, ஒன்ஸ் உங்களுக்கு AWS முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அப்கமிங் Terraform கிளாஸ்ல வில் பி கிரியேட்டிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூசிங் Terraform. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஜஸ்ட் ஷோ பண்றேன் பாருங்க. ஓகே, ஜஸ்ட் ஐ ஷோ யூ. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஆல்ரெடி நான் இதில் Terraform இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே, பட் நான் ஜஸ்ட் எப்படி பண்ணணும் மட்டும் சொல்றேன். ஓகே, so I'll open first I will open my AWS account. We just didn't enter my password.
Just I'll show the demo. எப்படி work ஆகுது நான் டெமோ மட்டும் காமிக்கிறேன். Okay. Okay, let's go to EC2. இப்போ நான் ஜஸ்ட் மேனுவலா இல்லை இன்ஸ்டன்ஸ் ஏதாச்சும் ரன் ஆகிட்டு இருக்கா இல்லை எல்லாமே டெர்மினேட் பண்ணிட்டேன். ஓகே, நான் ஜஸ்ட் எல்லாமே டெர்மினேட் பண்ணிட்டேன். சி எல்லாமே நான் டெர்மினேட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி கோட் எழுதியிருக்கேன். நான் ஆல்ரெடி கோட் எழுதியிருக்கேன். யூ கேன் சி த கோட். ஓகே, I written a Terraform code. I'll open that code. Space. Okay, நான் ஆல்ரெடி Terraform code எழுதியிருக்கேன். Okay, you can see ஒரு instance create பண்ணதுக்கு I written a Terraform code. Okay, this is the code which is used to write a Terraform code. In the keys are okay, one second. I'll take this keys. Okay, சரி நான் சிம்பிளா சொல்லித்தரேன். எப்படி இந்த கோடு எழுதணும்னு நான் சிம்பிளா சொல்லித்தரேன். லிசன். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் நான் app.tf ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். பட் இது நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணுவோம் டீட்டெயிலா. how to connect AWS to Terraform. I'll be teaching you. இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த எப்படி இந்த ஃப்ளோ கற்றுக்கோங்க. ஜஸ்ட் app.tf ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி எவ்வளோ நான் ஈஸியாக சொல்லித்தரேன். ஜஸ்ட் நான் ஈஸியாக சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணும், டெராஃபார்ம்ங்கிறது ஒரு IAC டூல். அப்போ அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் கிரியேட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் AWS Azure. எந்த ப்ரொவைடர்ல வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, கோடு நான் எழுதி அது ரன் பண்ணனா எனக்கு கிரியேட் ஆகிடும். நான் யூஸ் பண்ண போகிற கோடு HCL கோட், HashiCorp லாங்குவேஜ். ஸோ டெராஃபார்ம் என்ன கோடு யூஸ் பண்ணுறாங்கன்னா, தேர் யூசிங் தேர் ஓன் லாங்குவேஜ் கால்ட் HCL லாங்குவேஜ். HCL லைக் HTML மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி HTML மாதிரியோ இல்லை ஒரு JSON மாதிரியோ இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ HCL ஒரு ஓன் லாங்குவேஜ், எப்படி ஒரு பைத்தான் இருக்கோ அது மாதிரி HCLங்கிற ஓன் லாங்குவேஜ் அவங்க வச்சிருக்காங்க. அது யூஸ் பண்ணி நம்ம கோடு எழுதி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியாக டிசைன். ஏன்னா நிறைய பேருக்கு those who are joining my DevOps training, they have doubt. சரி, நான் கோடு ஈஸியாக இருக்குமா, கோடு எழுதுறது கஷ்டமாச்சு, எனக்கு கோடு வருமா? கோடு எழுதுறது ரொம்ப சிம்பிள் தான், டிஃபிகல்ட்டே கிடையாது, ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். டெராஃபார்ம்ங்கிறது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் கோட் டூல். ஃபைன். அப்போ டெராஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த கிளவுட்ல வேணா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிக்கலாம். எந்தெந்த கிளவுட்ல கிரியேட் பண்ணிக்கலாம்? AWS கிரியேட் பண்ணலாம், Azureல பண்ணலாம், GCP பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஓகே, குட். இப்போ டெராஃபார்ம்கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, எந்த ப்ரொவைடர்ல நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போறீங்க அது மென்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டெராஃபார்ம்கிட்ட என்ன சொல்லணும், எந்த ப்ரொவைடர் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா எந்த ப்ரொவைடர் சொன்னாலும் அந்த ப்ரொவைடர்ல போயிட்டு இட் வில் கிரியேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஐ மென்ஷன் ப்ரொவைடர். நான் ப்ரொவைடர் கொடுத்துக்கிறேன். மென்ஷன் ப்ரொவைடர். ஓகே, இதான் சின்டாக்ஸ். ஓகே, ஜஸ்ட் நீங்க ப்ரொவைடர் டைப் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதெல்லாம் எப்படின்னு சொல்றேன். ஜஸ்ட் ப்ரொவைடர் நீங்க சின்டாக்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கல, ஜஸ்ட் ப்ரொவைடர் டைப் பண்ணாலே அதே ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துரும். ஓகே, இந்த இடத்துல இந்த ஜஸ்ட் கர்சர் இங்க வைங்க. சி எனக்கு கேக்குது ப்ரொவைடர் நேம். இந்த இடத்துல அது கேக்குது எந்த ப்ரொவைடர் உங்களுக்கு வேணும். நம்ம AWS தான். அப்போ நான் சொல்லிட்டேன் AWS தான் எனக்கு வேணும். ஓகே, அப்போ AWS கனெக்ட் ஆயிரும். சூப்பர். இப்போ AWS கனெக்ட் பண்றதுக்கு நார்மலா நீங்க என்ன பண்ணுவீங்க, கன்சோல் வழியா நீங்க லாகின் பண்றதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். AWS வெப் ப்ரௌசர் வழியா நீங்க லாகின் பண்றதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி டெராஃபார்ம் என்ன பண்ணும், நம்ம டெராஃபார்ம் நம்மளோட AWS அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி அதுல தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணும். நம்ம டெராஃபார்ம் நம்மளோட AWS அக்கௌண்ட்ல லாகின் பண்ணி அதுல தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணும். அப்போ நம்மளோட
நம்மளோட AWS அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம AWS அக்கௌண்ட் கனெக்ட் பண்றது சாரி நம்ம AWS அக்கௌண்ட Terraform கனெக்ட் பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ திஸ் யுவர் Terraform. லெட்ஸ் கன்சிடர் okay, this is your Terraform. Okay, this is like Terraform. உங்க Terraform உங்களோட AWS அக்கௌண்ட கனெக்ட் பண்ணும். நீங்க நார்மலா கனெக்ட் பண்றதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க. ஆனா Terraformங்கிறது ஒரு டூல். Terraformங்கிறது ஒரு டூல். ஒரு டூல்னு சொல்லலாம். டூல்னா என்ன? சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் என்ன? ப்ரோக்ராம். எண்ட் ஆஃப் டே ஒரு ப்ரோக்ராம். அப்போ Terraformங்கிற ஒரு ப்ரோக்ராம் நம்ம AWS அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ண போகுது. அப்போ நம்ம யூஸ் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்தீங்கன்னா செட் ஆகாது. ஓகே, அப்போ என்ன கொடுக்கணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஓகே யூ ஹேவ் டு கோ டு யுவர் கன்சோல். இங்க ரைட் கிளிக் இங்க ப்ரொஃபைல் கிட்ட கிளிக் பண்ணி செக்யூரிட்டி கிரெடென்ஷியல் இருக்குல்ல, செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ல போயிட்டு ஓகே இங்க இருக்கா ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா இருக்க ஆக்சஸ் கீஸ். ஐ delete this one. சாரி சாரி நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண டெலிட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஆக்சஸ் கீ இருக்கா? இப்போ நம்ம பாஸ்வேர்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டா கொடுக்க கீ ஃபார்மேட்ல கொடுத்தோம். Terraformட்ட ஒரு சீக்ரெட் கீ மாதிரி தரப்போம். எப்படி ஒரு பிரைவேட் கீ இருக்கோ அந்த கீ மாதிரி தரப்போம். ஓகே, அப்ப இந்த கீ எதுக்கு அப்படின்னா யூஸ் ஆக்சஸ் கீ டு சென்ட் programmatic calls to AWS from AWS CLI tools or SDK direct API calls. அப்போ இந்த கீ எதுக்கு அப்படின்னா ஏதோ ஒரு டூல்ல ஒரு ப்ரோக்ராம் Terraform ஒரு ப்ரோக்ராம் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு ப்ரோக்ராம் AWS கனெக்ட் பண்ணணும், AWS குள்ள லாகின் பண்ணணும், AWS சர்வீஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கீஸ் அதுகிட்ட கொடுங்க. இந்த கீஸ் வச்சு அதை லாகின் பண்ணி இட் கேன் கனெக்ட் த AWS. அப்போ அந்த கீயை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஏதோ ஒரு யூஸ் கேஸ் எதனா கொடுத்துக்கோங்க. நான் அதர் கொடுத்துக்கிறேன். அதர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து கிரியேட் கீ தட்ஸ் ஆல், கிரியேட் ஆக்சஸ் கீ தட்ஸ் ஆல். கீ கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஆக்சஸ் கீயை அப்படியே காப்பி பண்ணுங்க. இதான் ஆக்சஸ் கீ, இதான் லைக் யூசர் நேம், இதான் யூசர் நேம், இதான் பாஸ்வேர்ட். ஆக்சஸ் கீ திஸ் சீக்ரெட் கீ. ஓகேவா? ஸோ இதை அப்படியே கொடுங்க. ஆக்சஸ் கீ சின்டாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வருதான், எதுவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கல. ஏன்னா கம்பெனிஸ்ல போயிட்டு எதுவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கல, ஜஸ்ட் நீங்க கூகுள ரெஃபர் பண்ணாலே கிடைச்சிடும். ஓகேவா? ஏன்னா நோ ஒன் வில் டெல் யூ நீங்க கூகுள ரெஃபர் பண்ணக்கூடாது, நீங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது. அவனுக்கு தேவை அவுட்புட், அவனுக்கு தேவை அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண. நீங்க எப்படி கம்ப்ளீட் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க மீன்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணி கேட்பாங்க. பட் தே வில் நாட் ஆஸ்க் அஸ் டு ரிமெம்பர். ஆஸ் இன்னைக்கு இருக்க டெக்னாலஜில சின்டாக்ஸ் இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க தேவையே கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கணும், எல்லாமே நம்ம மண்டபத்தில் எழுதிக்கூடாது. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், யூஸ் கேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சா போதும். ஓகே ஃபைன், அது ஞாபகம்லாம் வச்சுக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஐ வில் டோன்ட் ரிமெம்பர் தட். ஓகே, ஸோ ஆக்சஸ் கீ தான் சின்டாக்ஸ் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ள இதை பேஸ்ட் பண்ணு. தட்ஸ் ஆல். அடுத்தது சீக்ரெட் கீ. சீக்ரெட் கீ இருக்கா? சின்டாக்ஸ் இருக்கா? தட்ஸ் ஆல், பேஸ்ட். அப்போ AWSக்கு கொடுத்தாச்சு. இப்போ சாரி Terraformக்கு நம்ம என்ன கொடுத்துட்டோம்? சீக்ரெட் கீ ஆக்சஸ் கீ கொடுத்துட்டோம். இப்போ நம்ம Terraform என்ன பண்ணோம்? நம்மளோட AWS லாகின் பண்ணிடும். லாகின் பண்ணி என்ன வேணா பண்ண முடியும். ஏன்னா இந்த கீக்கு எல்லா பெர்மிஷனும் இருக்கு. ஓகே, இந்த கீக்கு எல்லா பெர்மிஷன் இருக்கு. இல்ல பர்டிகுலர் சர்வீஸ் பெர்மிஷன் நீங்க கொடுக்க முடியும், அதெல்லாம் லேட்டரா பார்க்கலாம். பட் இந்த கீக்கு எல்லா பெர்மிஷனும் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். சரி, இப்போ நீங்க AWSல ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க, ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க வச்சுக்கோங்களேன். அக்கௌண்ட்குள்ள லாகின் பண்ணி அப்படியே கிரியேட் பண்ணிடுவீங்க அப்படின்னா அப்படியே கிரியேட் பண்ணுவீங்களா இல்ல ரீஜன் சூஸ் பண்ணுவீங்களா? AWSல நீங்க ஏதோ ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா டைரக்டா கிரியேட் பண்ணுவீங்களா, ஆர் யூ சூஸ் a resource, sorry region, or you choose a region? In interview they will ask to write a syntax, right? Yeah, interviewல syntax என்ன சொல்லுவாங்க. பட் அதுக்கு நீங்க பேசிக்கா இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இல்ல. ஏதோ பர்டிகுலரா இந்த கோடு தான் எழுதணும்னு சொல்ல மாட்டாங்க. இன்டர்வியூல பர்டிகுலரா நீங்க இந்த கோடு தான் எழுதணும்னு சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு கோடு நீங்க எழுதி காமிக்கலாம். அப்போ பேசிக்கா நீங்க ஒரு சின்ன Terraform கோட் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஆனா நீங்க கம்பெனிக்குள்ள போனதுக்கு அப்புறம் பெரிய கோடு எழுதுவீங்க. அப்பெல்லாம் எல்லாம் சின்டாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கல, ரெஃபர் பண்ணி எழுதணும். புரியுதா? இன்டர்வியூல இந்த கோடு தான் எழுதுன்னு சொல்ல மாட்டாங்க. லிசன், பர்டிகுலர் இதுக்கு எழுதுங்க யூஸ் கேஸ் சொல்ல மாட்டாங்க. சும்மா Terraform கோட் எழுத தெரியாத பார்ப்பாங்க, அது எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ சின்டாக்ஸ்லாம் ரொம்ப பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி சின்டாக்ஸ் வந்து நீங்க பேசிக்கா ஞாபகம் வச்சுக்க போதும். ஜஸ்ட் ஒரு கம்பெனி போகிறதுக்கு ஜஸ்ட் இது மெமரைஸ் பண்ண போகுது, இந்த 3 லைன். ஓகேவா? ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். கிளியர்? ஃபைன்.
பட் எண்ட் ஆஃப் டே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க எதுக்கு இது அதுதான் மேட்டர். காட் இட் ஜெயகா? கிளியர்? ஃபைன் fine got it. Okay, so next one, what is next is yeah, நான் இதை கேட்டேன். ஏதோ ஒரு ரிசோர்ஸ் வந்து நீங்க AWSல கிரியேட் பண்ண போறீங்க. டைரக்டா கிரியேட் பண்ணுவீங்களா இல்ல ரீஜனை சூஸ் பண்ணிட்டு கிரியேட் பண்ணுவீங்க? என்ன சூஸ் பண்ணுங்க? ரீஜன் சூஸ் பண்ணி ரீஜனை சூஸ் பண்ணுவீங்க. அப்போ டெராஃபார்ம்ட்ட நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ண சொல்றீங்க. டைரக்டா அப்படியே இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண சொல்றீங்களா? ரீஜியன் சூஸ் பண்ணும். டெராஃபார்ம்ட்ட சொல்றேன் இந்த ரீஜன்ல போய் கிரியேட் பண்ணு. அப்போ நான் டெராஃபார்ம்ட்ட என்ன சொல்றேன்? ரீஜியன் சொல்றேன். எந்த ரீஜன்ல போய் கிரியேட் பண்ண? எல்லா ரீஜனுக்கும் ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க. இருக்கா? எல்லா ரீஜனுக்கும் இங்க கோட் இருக்கு பாருங்க. நார்த் வெர்ஜினியாவுக்கு இந்த கோட், கலிஃபோர்னியாவுக்கு இந்த கோட். ஸோ எல்லா ரீஜனுக்கும் கோட் இருக்கும். நான் மும்பை ரீஜன்ல இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறேன். அப்ப இந்த கோட் AP South Act I'll mention this code. That's all. இப்போ என் டெராஃபார்ம்ட்ட என்ன சொல்லிட்டேன்? இவன் தான்ப்பா ப்ரொவைடரு, இதாப்பா என் அக்கௌண்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, இந்த ரீஜன்ல இதாப்பா, இந்த ரீஜன்ல தான் நீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போறேன். ப்ரொவைடர் டீடைல்ஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணணும்? AWSல எல்லாமே ரிசோர்ஸ் தான். S3ங்கிறது ஒரு ரிசோர்ஸ் தானே. S3ங்கிறது ரிசோர்ஸ், EC2ங்கிறது ரிசோர்ஸ், RDSங்கிறது ரிசோர்ஸ், VPC நெட்வொர்க்குங்கிற ரிசோர்ஸ், எல்லாமே ரிசோர்ஸ் தான். அப்போ என்ன ரிசோர்ஸ் பண்ணுங்க. சின்டாக்ஸ் வந்துருச்சா? ரிசோர்ஸ் ஜஸ்ட் நீங்க ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் போட்டு டைப் பண்ணிங்கன்னா ரிசோர்ஸ் வரும். இப்போ இங்க கர்சர் வச்சு பார்த்தீங்கன்னா என்ன ரிசோர்ஸ் டைப், என்ன ரிசோர்ஸ் வேணும்? இன்ஸ்டன்ஸ் வேணுமா, S3 வேணுமா, அதை மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு இன்ஸ்டன்ஸ் வேணும். அப்போ இங்க சின்டாக்ஸ் இருக்கும் AWS_instance. ஓகே, சரி. இது உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன், டாக்குமெண்டேஷன் வெரிஃபை பண்ணேன். டெராஃபார்ம் AWS இன்ஸ்டன்ஸ் போட்டேன் அப்படின்னா டெராஃபார்ம் AWS இன்ஸ்டன்ஸ் போனால் எனக்கு அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் வரும். இதுக்கு இவ்வளோ பெரிய டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்கோம், நம்ம ரெஃபர் பண்ணலாம். ஸோ அப்போ அங்கே போனீங்கனாலே சின்டாக்ஸ் இதான் சின்டாக்ஸ். ஸோ AWS இன்ஸ்டன்ஸ். அப்போ இதான் சின்டாக்ஸ் எனக்கு தெரியும். எனக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னா பை ப்ராக்டிஸ். ஓகே, அப்படி தெரியல கூட you can refer from this. Sometimes I will refer from this. Okay, AWS instance. ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நேம், இது நான் டெராஃபார்ம் கிளாஸ் நடத்தவும் சொல்லித்தரேன். டெராஃபார்ம் இந்த ரெஃபரன்ஸ் நேம் எதுக்குன்னு டெராஃபார்ம் கிளாஸ் கிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ரெஃபரன்ஸ் நேம் நீங்கள் என்னென்ன கொடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஷார்ட் நேம், உங்கள் ரிசோர்ஸ்க்கு ஒரு குட்டி செல்ல பேர் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ரெஃபரன்ஸ் நேம். பட் டீட்டெயிலாக இது பார்ப்போம். எப்போ இது டீட்டெயிலாக பார்க்கணும்னா டேட்டா டைப்ஸ், டெராஃபார்ம் டேட்டா டைப்ஸ் பார்க்கும்போது தான் இது டீட்டெயிலாக பார்க்க முடியும். இப்போதைக்கு ஜஸ்ட் உங்கள் ரிசோர்ஸ்க்கு வைக்கிற நீங்கள் ஒரு ஷார்ட் நேம். ஸோ நான் என்ன நேம் கொடுக்குறேன்? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ், ஒரு ஷார்ட் நேம். உங்கள் ரிசோர்ஸ்க்கு வைக்கிற ஷார்ட் நேம் இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஒரு ஷார்ட் நேம். இது உங்கள் இன்ஸ்டன்ஸ் நேம் கிடையாது. அதாச்சும் உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் நேம் கிடையாது. உங்கள் ரிசோர்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுற ரிசோர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ஒரு டி நேம், ஷார்ட் நேம். ஓகே, ஒரு ரெஃபரன்ஸ் நேம். ஓகே, அந்த ரெஃபரன்ஸ் நேம் எதுக்குன்னு லேட்டாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கு தேவையான பேசிக் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ டு ஈச் இன்ஸ்டன்ஸ். அப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும்? ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்? லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்கணும், நேம் கொடுக்கணும், அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு நேம் கொடுக்கணும். ஓகே, அது லேட்டராக கொடுக்கலாம். இன்ஸ்டன்ஸுக்கு நேம் கொடுக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன OS, என்ன AMI, என்ன OS வேணும்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ நான் இங்கே என்ன மென்ஷன் பண்ணிட்டேன்? AMI. டபுள் கோட்ஸில் AMI ஐடி. அந்த எல்லா OSக்கும் ஒரு ஐடி இருக்கா? AMI ஐடி இருக்கா? ஓகே, அப்போ நம்ம வந்து அமேசான் லினக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடியை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட். தட்ஸ் ஆல். ஓகே, என்ன OS சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் டைப். என்ன இன்ஸ்டன்ஸ் டைப்? T2 மைக்ரோவா? அப்போ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டன்ஸ் வந்துருச்சா? டைப் இன்ஸ்டன்ஸ் டைப் T2 மைக்ரோ. T2 மைக்ரோ. கிளியர்? ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வேணும்? ஓகே, கீ பேர். எப்படி கீ கிரியேட் பண்ணணும் நான் லேட்டராக சொல்கிறேன். ஆல்ரெடி இருக்க கீயை மென்ஷன் பண்ணிக்கோ. ஓகே, எப்படி கீ பேர் டெராஃபார்ம் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண லேட்டராக சொல்கிறேன். ஆல்ரெடி இருக்க ரெட் ஹேட் கீயை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். கீ இங்கே வந்து கீ பேர் சொல்ல மாட்டேன், கீ நேம். ஓகே, ரெட் ஹேட் கீ. ஓகே, ரெட் ஹேட் கீ கொடுத்துருக்கேன். கரெக்டாக என்ன நேம் கொடுத்துருக்கேன்? இங்கே என்ன நேமுக்கோ அதை அப்படியே போடணும். ரெட் ஹேட் கீ. ஓகே, நெக்ஸ்ட் பேசிக்காக சில டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணால் போதும். அப்போ AMI இன்ஸ்டன்ஸ் டைப்பு, திஸ் இஸ் இனஃப். ஃபைனலாக உங்கள் இன்ஸ்டன்ஸ் நேம். ஸோ இன்ஸ்டன்ஸ் நேம் கொடுக்கணும். ஓகே, உங்கள் இன்ஸ்டன்ஸ்க்கு என்ன பேர் வைக்க போகிறீங்க அப்படின்னு
நீங்க you have to mention. Okay, clear? ஓகே, இப்போ நீங்க இன்ஸ்டன்ஸ் நேம் வைக்க போறீங்களா? உங்க இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு நேம் வைக்க போறீங்க. ஓகே, இப்போ நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் நேம் வைக்கும் போது அதுக்கு தனி சின்டாக்ஸ் இருக்கு. ஓகே, யூ ஹேவ் செப்பரேட் சின்டாக்ஸ். ஓகே, ஐ வில் ஷோ யூ. ஓகே, ஐ வில் ஷோ யூ. இங்க இருக்கு பாருங்க. ஸோ இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். உங்க இன்ஸ்டன்ஸ் நேம் வைக்கிறதுக்கு இந்த சின்டாக்ஸ். ஓகே, டேக். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஐ திங்க் ஐ டீச் யூ டேக் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்க நீங்க டேக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேகுக்கு ஒரு நேம், ஒரு வேல்யூ. கரெக்டா? ஏன் இது மாதிரி டேக் நேம் மாதிரி வைக்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் நேம் வந்து நான் என்ன வைக்கிறேன், அப்போ இந்த டேக் நேம் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்கலாம். உங்க இன்ஸ்டன்ஸுக்கு மல்டிபிள் டேக்ஸ் கிரியேட் பண்ணலாம். நேம், ஓகே, நேம் வந்து நான் லினக்ஸ் மை லினக்ஸ் வச்சுக்கிறேன். நேம் மை லினக்ஸ் வச்சுக்கிறேன். இன்னொரு டேக் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்வரான்மெண்ட், எந்த என்வரான்மெண்ட்ல இந்த இன்ஸ்டன்ஸ் டெவ் என்வரான்மெண்ட். எதுக்கு மல்டிபிள் டேக்ஸ் அப்படின்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, லொகேஷன் சென்னையில் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகும். சென்னை லொகேஷன் ப்ராஜெக்ட் சென்னை. அப்போ இந்த டேக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த டேக்ஸ் யூஸ் பண்ணி உங்க இன்ஸ்டன்ஸ் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி டிசிஎஸ் கம்பெனிக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணலாம், இப்போ இந்த டேக்ஸ் யூஸ் பண்ணி நான் ஃபில்டர் பண்ணலாம். எப்படின்னா டிசிஎஸ்ல இருக்க கம்பெனி டிசிஎஸ்ல இருக்க டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் இன்ஸ்டன்ஸ் மட்டும் காமினா அது அந்த டிசிஎஸ்ல இருக்க டெவலப்மெண்ட் இன்ஸ்டன்ஸை மட்டும் காமிக்கும். இல்லைனா டிசிஎஸ் கம்பெனியில் இருக்க டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்ல இருக்க சென்னை பேஸ்ட் இன்ஸ்டன்ஸை மட்டும் காமினா சென்னையில் இருக்க இன்ஸ்டன்ஸை மட்டும் காமிக்கும். இல்லை அப்படின்னா மை லினக்ஸ் அப்படின்னு இருக்க இன்ஸ்டன்ஸ் டிசிஎஸ் கம்பெனியில் மை லினக்ஸ் இருக்க இன்ஸ்டன்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணால் அதை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். டேக்ஸுங்கிறது ஜஸ்ட் ஃபில்டர்ஸ். இது யூஸ் பண்ணி உங்களோட இன்ஸ்டன்ஸை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே நீங்க என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம்? டேக்ஸ். ஓகே, டேக்ஸ் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்க நீங்க மல்டிபிள் வேல்யூஸ் யூஸ் பண்றதுனால இங்க நீங்க யூஸ் பண்ண போற சின்டாக்ஸ் வந்து டிக்ஷனரி சொல்லலாம், மேப்னு சொல்லலாம். இதெல்லாம் டேட்டா டைப்ஸ் பார்ப்போம். ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தால டேட்டா டைப்ஸ், டெராஃபார்ம் டேட்டா டைப்ஸ் பார்ப்போம். இங்க மல்டிபிள் வேல்யூஸ், ஏன்னா நீங்க டேக்ஸ் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்கலாம். மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்கும்போது நீங்க இந்த டிக்ஷனரி இல்லை மேப்புங்கிற சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அப்போ நான் இங்க ஏன்னா மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்கலாம். ஸோ அப்போ நேம் என்ன கொடுத்துக்கிறேன்? நேம் வந்து ரெட் ஹேட் இல்லைன்னா வந்து மை நியூ சர்வர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். மல்டிபிள் வேல்யூஸ் ஆட் பண்ணலாம். இது மாதிரி நான் சொன்னேன் டெவ். ஓகே, டெவ்னு போட்டு என்ன கொடுக்கலாம்? என்வரான்மெண்ட் கொடுத்து டெவ் கொடுத்துக்கலாம். அப்போ டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட். லொகேஷன் போட்டு சென்னை. ஸோ இது மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் இது கொடுக்கறனால தான் இதுக்கெல்லாம் சிங்கிள் வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். இதுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் இந்த டேக்குங்கிறதுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்கறனால தான் இது மாதிரி கர்லி பிராக்கெட்ல போட்டிருக்கோம். இது பேர் டிக்ஷனரி டைப் இல்லை மேப் டைப் சொல்லுவாங்க. இது லேட்டரா பார்ப்போம். இவ்வளவுதான். இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ண அப்படின்னா இப்போ இங்க வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் ஏடபிள்யூஸ்ல எனக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். பாருங்க, இப்போ இல்லையா? இப்போ எந்த இன்ஸ்டன்ஸும் ரன் ஆகல, இப்போ கிரியேட் ஆகும் பாருங்க. நான் இந்த கோடை ரன் பண்றேன். I'll go to terminal. I'll run this code. Clear? I'll run this code. So first நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா terraform initiate ஒரு கமாண்ட் இருக்கு. அந்த கமாண்ட் கொடுக்கணும். terraform initiate கமாண்ட். ஓகே, இதை பத்தி நான் லேட்டரா டிஸ்கஸ் பண்ணோம். பட் இப்போ ஷார்ட்டா சொல்ற இந்த கமாண்ட் எதுக்கு அப்படின்னா இந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா யாரு நீங்க ப்ரொவைடர் மென்ஷன் பண்ணிருக்கீங்க, நீங்க ப்ரொவைடர் வந்து AWS மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அப்போ இந்த இனிஷியேட் கமாண்ட் என்ன பண்ணும் தெரியுமா? பார்ப்போம், உங்க கோடை போய் பார்ப்போம். யார் உங்க ப்ரொவைடர் மென்ஷன் பண்ணிருக்காங்க? AWS மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ AWSல ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு, AWSல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்கு தேவையான பிளகின்ஸ் தேவையான ப்ரோக்ராம்ஸ்லாம் இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இதே நீங்க அஜூர் நீங்க மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அஜூர்ல இன்ஸ்டன்ஸ் இல்ல அஜூர்ல ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கான தேவையான சாஃப்ட்வேர்ஸ் இல்ல ப்ரோக்ராம் இல்ல பிளகின்ஸ் சொல்லுவாங்க, அதில் டிபெண்டன்சிஸ் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோம். ஏன்னா அந்த பிளகின்ஸ் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் எங்களுக்கு கிரியேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, அப்போ எந்தெந்த ப்ரொவைடரோ அந்த ப்ரொவைடருக்கு ஏற்ற மாதிரி தேவையான பிளகின்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கும். அப்போ டெராஃபார்ம் இனிஷியேட் நான் கொடுத்தேன்னா ஏடபிள்யூஎஸ்ல இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு இல்லை ஏடபிள்யூஎஸ்ல ஏதோ ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான பிளகின்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணும். இப்போ ஓகே, ஆல்ரெடி நான் இங்கே டவுன்லோட் பண்ணி தான் இருக்கு. ஓகே, இங்கே ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி தான் இருக்கு. நான் டெலிட் பண்ணுறேன்.
நான் எல்லாமே delete பண்றேன். இப்போ பாருங்க, இப்போ டவுன்லோட் ஆகும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன், இப்போ டவுன்லோட் ஆகும் பாருங்க. See initializing provider plugin. அப்போ AWSல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்கு தேவையான பிளகின்ஸ்லாம் பிளகின் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுது. இது ஒன் டைம் தான். ஒன் டைம் இது நீங்க இனிஷியேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா AWSல ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண தேவையான பிளகின்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ. காட் இட்? சரி, டவுன்லோட் ஆகும். சரி, நிறைய பேருக்கு தெரியாது எதுக்கு இந்த இனிஷியேட் கமாண்ட். ஏன்னா சும்மா ஜஸ்ட் எப்பயும் இனிஷியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. வி ஹேவ் டு நோ எதுக்கு இனிஷியேட். ஏன்னா டெராஃபார்ம் வந்து AWS கூட பேச போகுது. பேசுறதுக்கு தேவையான பிளகின்ஸ், சில பிளகின்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். பிளகின்ஸ்னா ப்ரோக்ராம் மாதிரி யூஸ் பண்ணலாம். அந்த ப்ரோக்ராம்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அது ஒன் டைம் பண்ணா போதும். நாளைக்கு வேற ப்ரொவைடர் போறீங்க, அசூர் போறீங்கன்னா அப்பயும் ஒன் டைம் நீங்க இனிஷியேட் பண்ணா போதும். கிளியர்? அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் டவுன்லோட் ஆக பாருங்க. உங்க AWS கூட பேச கம்யூனிகேட் பண்றதுக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸ்லாம் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆயிருக்கா? டவுன்லோட் ஆயிருக்கா? பிளகின் டவுன்லோட் ஆயிருக்கா? டவுன்லோட் ஆயிருக்கா? இந்த டவுன்லோட் ஆயிருப்பாங்க. கிளியர்? சரி, இது டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வெறும் டெராஃபார்ம், ஜஸ்ட் டெராஃபார்ம் அப்ளைன் கொடுத்தனா நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. பட் மெயின் கமெண்ட் தான். இந்த கமெண்ட்ஸ் நம்ம டெராஃபார்ம் கிளாஸ்ல படிப்போம். டெராஃபார்ம் அப்ளைன் கொடுத்தனா எனக்கு கிரியேட் ஆகும். எனக்கு AWS கூட கம்யூனிகேட் பண்ணி இது கிரியேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இங்க பாருங்க, டெராஃபார்ம் அப்ளைன் கொடுத்துட்டேன். கன்ஃபர்மேஷன் கேட்கும். என்கிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்கும், கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும். நீங்க எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டீங்கன்னா கிரியேட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். கிரியேட்டிங் இருக்கா? கிரியேட் அதை பார்க்கலாமா? ரெஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. கிரியேட் ஆயிடுச்சா? சூப்பரா. நான் கிரியேட் பண்ணல, என் டெராஃபார்ம் கோடு தான், என் டெராஃபார்ம் ப்ரோக்ராம் தான் கிரியேட் பண்ணேன். தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆல். கிரியேட் ஆயிடுச்சு. எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம கிரியேட் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு ஃபாஸ்டா கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. தட்ஸ் ஆல். கிளியர்? திஸ் இஸ் டெராஃபார்ம். ஸோ எதுக்கு இது நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம AWS படிக்கிறது டெராஃபார்ம் as a DevOps டெராஃபார்ம் கோடு எழுதலாம். அப்போ நம்ம AWS வந்து மேனுவலா படிக்கிறது டெராஃபார்ம் படிக்கிறதுக்காக தான். ஸோ காட் இட்? கிளியர்? புரிஞ்சுச்சா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்கமிங் கிளாஸ்ல அப்படின்னா, உங்களுக்கு மொத்தமா AWS படிச்சாலும் போர் அடிச்சிடும். கரெக்டா? மேனுவலா பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், AWS படிச்சு சைட்ல இப்போ AWSல இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது பார்த்துட்டோம். பேசிக்ஸா பார்த்துட்டோம், பேசிக்கா படிச்சிட்டோம். எப்படி AWS இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது, S3 பக்கெட் கிரியேட் பண்ணி VPC. இப்போ நம்ம படிச்ச வரைக்கும் டெராஃபார்ம்ல எப்படி அதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறது நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்க்க போறோம். அப்போனா நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து டெராஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி இன்ஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் டெராஃபார்ம் செட்டப் எப்படி பண்றது, டெராஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது, டெராஃபார்ம் யூஸ் பண்ணி S3 பக்கெட் எப்படி கிரியேட் பண்றது, டெராஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி VPC, இதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் வர கான்செப்ட் டெராஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி RDS டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண நான் சொல்லி கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மேனுவலா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மேனுவலா AWSல எப்படி RDS டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது, அடுத்த நாள் இல்ல அன்னைக்கே டெராஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்றது. ஃபர்ஸ்ட் மேனுவலா படிப்போம், அப்படியே சைட் பை சைட் நம்ம டெராஃபார்ம் படிக்கிறோம். அப்போ மேனுவலா பண்ணிட்டே ஆட்டோமேட் பண்ண போறோம். ஸோ தட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கிரேஸாகவும் இருக்கும். காட் இட்? ஏன்னா ஒரே தடவை மேனுவலா படிச்சா போர் அடிக்கும். we are going to do parallel by parallel. Clear? Parallel பண்ண போறோம். Got it? Fine. Clear? So this is what about this. So any doubts you can ask me. So இப்போ நீங்க destroy பண்ணணும் அப்படின்னா, ஓகே இந்த இன்ஸ்டன்ஸ் எனக்கு வேணாம், destroy பண்ணணும்னா you can destroy it. Just terraform destroy command கொடுத்தா போதும். Destroy. See, destroy கொடுத்தீங்கன்னா this will be removed. என்கிட்ட SR நோ கேட்கும், எஸ் கொடுத்தீங்கன்னா destroy ஆயிடும். That's all. It will terminate. Okay. So any doubts? So I think the AWS classes, the foundation class from today it's over. So if you are interested, you can join in my DevOps training. So those who join my DevOps training, they will attend that Terraform class and AWS advanced class. Got it? So if you are interested, you can contact my team and you can join my Terraform training. Okay, but already நீங்க join பண்ணீங்க, இங்க இருக்க நிறைய பேர் already என்னோட DevOps training join பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுக்குலாம் ப்ராப்ளம் இல்லை, நீங்க டேரக்டா ஆக்சுவல் நீங்க கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்க. those who still not join in my DevOps training, you can join. Okay, so இதுதான் படிக்க போறோம் next. Okay, so I think everyone got clear. Okay, so if you want to join my DevOps training, I'll just give my our company website. Just wait a minute. So in the DevOps trainingல நீங்க இந்த டூல்ஸ் தான் பார்க்க போறீங்க. Okay, I'll show the tools. So இந்த டூல்ஸ் தான் நம்ம படிக்க போறோம். Okay, you can see Linux, Shell scripting, GitHub, Apache Maven, Jenkins, Ansible, Docker, Sonar Nexus, Kubernetes, monitoring tools like Prometheus, Grafana, Terraform, AWS இப்போ படிச்சுட்டு இருக்கோம், Terraform இப்போ படிக்க போறோம்.
AWS படிச்சு சைட் பை சைட் டெராஃபார்ம் பார்ப்போம். அஜூரும் படிப்போம். நம்ம அஜூரும் படிச்சு அஜூர்லேயே டெராஃபார்ம் யூஸ் பண்ணி ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஆர்கோ சிட்டிஸ் பிளான் பைத்தான் கிட்லாப் இது மாதிரி டாப் டூல்ஸ் DevOps டூல்ஸ் பார்ப்போம். இந்த tools is enough to get into company as a DevOps engineer. This tool is enough. Okay, so if you're interested, you can fill this form. நீங்க just in the form click பண்ணி fill பண்ணீங்க அப்படின்னா my team will contact you. Okay, okay, fine. And also you can, some will have doubt, you can pay in installment. நீங்க 8,000 entire 8,000 தான் pay பண்ணனும் இல்ல. நீங்க first ஒரு 4,000 pay பண்ணி join பண்ணிட்டு later கூட you can, after 30 days you can pay remaining money. Okay, it's not problem. Got it? So if you're interested, you can join. But already those who are joined, you don't want to register again, you can attend the class daily. Clear? Fine. Got it? So I'll unmute everyone. If you have any doubts, you can ask me everyone. So இங்க இருக்க எல்லா டூல்ஸும் நம்ம அட்வான்ஸ் வரைக்கும் தான் பார்ப்போம். சும்மா பேசிக்ஸ் பார்த்துட்டு போக மாட்டோம். ப்ளஸ் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுவோம். இப்போ டெராஃபார்ம்ல நம்ம ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணுவோம். மல்டி டயர் ப்ராஜெக்ட்ஸ் மேனுவலா பண்றத டெராஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே ப்ராஜெக்ட்ஸா பண்ண போறோம். Got it? Fine. Any doubts? Akshaya, you can just unmute and ask your doubts. சார் இப்போ நீங்க அந்த கன்ஃபர்மேஷனுக்காக நீங்க அங்க வந்து எஸ்ன்னு வந்து டைப் பண்ணீங்கல்ல, இந்த எஸ்ஸையே வந்து நம்ம டெராஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம மேனுவலா அது கேட்காம ஆட்டோமேட் பண்ணலாம். நான் சொல்லி தரேன். ஓகே, நீங்க என்ன பண்ணா டெராஃபார்ம் கொடுக்கும்போது ஆட்டோ அப்ரூவ் கொடுத்துட்டீங்க. ஆட்டோ அப்ரூவ் இந்த கமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ் ஆர் நோ கேட்காது. ஆட்டோமேட்டிக்கா எஸ் எடுத்து I'll teach. ஓகே, டெராஃபார்ம் செட்டப்னா வந்து நீங்க நாளைக்கு சொல்லுவீங்க. ஆமா, நாளைக்கு சொல்லி தருவேன். டெராஃபார்ம் செட் பண்ணி எப்படி இது வரைக்கும் நம்ம பண்ணமோ அதெல்லாமே டெராஃபார்ம் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஜென்கின்ஸ் படிக்கும்போது டெராஃபார்ம் தான் இப்போ நம்ம தான் இந்த கமெண்ட் ரன் பண்றோம். நம்ம இந்த கமெண்ட் ரன் பண்ணி நம்ம தான் இந்த டெராஃபார்ம் ஸ்கிரிப்டை ரன் பண்ண வைக்கிறோம். பட் ரியல் டைம்ல ஜென்கின்ஸ் கூட கனெக்ட் பண்ணி ஜென்கின்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ணும். நம்ம ரன் பண்ண மாட்டோம். ஜென்கின்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்க டெராஃபார்ம் ஃபைலை ரன் பண்ணி இட் கிரியேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கிளியர்? ஓகே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு 12 மணிக்கு உங்களுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுவோம். நீங்க போய் இந்த கமெண்ட் 12 மணிக்கு ரன் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? அப்போ இந்த கமெண்ட் நம்ம ரன் பண்ணாம இதே அந்த ஜென்கின்ஸ் கொடுத்தா ஜென்கின்ஸ் will run and will create infrastructure. டெராஃபார்ம் கமெண்ட் ரன் பண்ணி. கிளியர்? வில் பி ஸ்டேயிங். அந்த இன்ட்ரெஸ்டிங் அந்த செட்டப் பார்ப்போம். ஜென்கின்ஸ் கூட எப்படி நம்ம வந்து இதை செட் பண்றது அது பார்ப்போம். கிளியர்? ஓகே. Yeah, okay. Thank you. Take care. Bye.